தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை இப்பொழுதே மேற்கொண்டுள்ளார். இன்று கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்துக்கு அநேக நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. நீதிமன்றத்தை நாடினார் விஜய். அசம்பாவிதம் ஏற்பட்டால் நடிகர் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும், தமிழக வெற்றி கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. தற்பொழுது அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளது. மிகவும் குறுகலான இடத்தில் காவல்துறை எச்சரிக்கையை மீறி குழந்தைகளை அழைத்து வந்தனர். கூட்டம் அதிகமாக கூடியிருந்தனர். 6 மணி நேரம் தாமதமாக அங்கு விஜய் வந்தார். குடிநீர் இல்லாமல், உணவு இல்லாமல், பசியால் பலர் மயக்கமுற்றிருந்தனர், சோர்வுற்றிருந்தனர். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் மயக்கப்பட்டு பலர் விழுந்தனர், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் 31 பேர் மரணமடைந்ததா செய்தி வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தேர்தல் பிரச்சாரம், இன்றைக்கி கட்டுக்கடங்காத கூட்டம். காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. காவல்துறை பாதுகாப்பு அளிக்குதா, அந்த கூட்டத்தை கூட விடாமல் தடுத்து நிப்பாட்டுச்சா, என்ன ஏற்பாடுகள் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அங்கே ஏற்பட்ட குளறுபடிகளினால 31 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப வேதனையான விஷயம். நடிகர் விஜய் போகிற இடங்கள் பூராமே இந்த மாதிரி கூட்டம் கூடுது. மின் கம்பத்தில் ஏறி கரண்ட் போயிட்டுருக்கு, கரண்ட் கம்பில் ஏறி நின்று விஜயை பார்க்குறாங்க, தென்னை மரத்தில் ஏறி நின்று பார்க்குறாங்க. உயரமான கட்டிடங்கள், பேனர் கட்டியிருக்கிற அந்த கம்பு மேலே நின்று பார்க்குறாங்க, சாரத்து மேலே நின்று பார்க்குறாங்க. இதனால் தொடர்ந்து உயிர் பலி ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் தமிழக அரசு நடிகர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் விஜய் பிரச்சாரம் செல்வதால் உயிர் பலி ஏற்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாகும். ஆகவே நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு தமிழக அரசு, நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.